Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273. தமிழகத்தின் முதலமைச்சராக தாவேக தலைவர் விஜய் பொறுப்பேற்றுள்ள நிலையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதியைச் சேர்ந்த மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். பதவியேற்ற உடனே பெண்களுக்கான நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க. ஆக்சுவலி பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு மீதான பாலியல் குற்றங்கள் தமிழகத்தில் அதிகமாக இருக்குது. இது எல்லாமே சட்டங்கள் தண்டனை அதிகமாக படுத்தும் போது இந்த குற்றங்கள் எல்லாம் குறையதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுபோக பெண்களுக்கு அரசியலில் அதிக ஆர்வம் இருக்கிறதுனால அவங்களுக்கு முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்கலாம். அவர் இப்போ மகளிருக்குன்னு சில சலுகைகள்லாம் நமக்கு அறிவிச்சிருக்காரு. அதில் இந்த 2500 ரூபா பணம் நமக்கு அறிவிச்சிருக்காரு. வீட்டு உபயோகத்துக்கு 6 சிலிண்டர் இலவசம்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு பிறகு பட்டதாரி இளைஞர்களுக்கு கல்வித்தொகையாக 4000 ரூபா தரேன்னு சொல்லியிருக்காரு. அவர் அறிவித்த திட்டங்கள் எல்லாமே மகளிர்களுக்கும் மக்களுக்கும் சேரணுன்றது எங்களோட ஆசை. விஜய் நல்ல ஆட்சியை கொடுப்பாருன்னுங்கிற ஒரு நம்பிக்கையே எங்களுக்கு இருக்குது. இந்த கஞ்சா ஒழிப்பும் பெண்களுக்கு பாதுகாப்பும் அவசியம் வேணும். அதை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ரெண்டாவது நம்ம ஊருக்கு நம்ம நாட்டு மக்களுக்கு நல்லது செய்வாருங்கிறதுல ரொம்ப 100% எனக்கு நல்ல ஆட்சி தருவாருங்கிறது இருக்குது. வைகாற்று பாசனத்தை சரிவு எல்லாருக்குமே பண்ணி கொடுப்பாரு தலைவர் முதல்வர் பண்ணி கொடுப்பாருன்னு நம்புகிறோம். இந்த அரச குளம், புதுக்குளம், கஞ்சிமடாய் இதெல்லாம் வைகாற்று பாசனங்கள் கிடையாது. எல்லா ஆற்று நீர் கம்மாயில் நிறையுது, எங்களுடைய வயிறு காயுது. அதை நிறைவாக மல்லிகைப்பூ மாதிரி பூத்தது போல் எங்களுக்கு முதல்வர் பண்ணி கொடுக்கணும். இதற்கு முன்னால் வந்த சிஎம் எல்லாம் மதுக்கடைகளை படிப்படியாக நிறுத்தலான்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுவரை ஒன்றுமே நடக்கலை. இப்போ வந்திருக்க விஜய் மதுக்கடைகளை எல்லாம் படிப்படியாக நிறுத்துவார் என்று நாங்கள் முழுமையாக நம்பியிருக்கிறோம். நிறுத்தினால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273.